ஆ ஹாய் அண்ட் வந்தோடையில எதை பற்றி பார்க்க போகிறேன்டா போர்ச்சின் டெல்லி பிரின்சஸ் மான்காவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன். பைக் முன்னால் உள்ள எபிசோட் பார்க்கலட்டா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. அப்பா உங்களுக்கு இந்த எபிசோட் புரியுங்க. எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் நண்பா. இந்த எபிசோட் லென்த்தாக வேணுங்கிட்டு நீங்கள் நண்பா கேட்டீங்க. அதில் நானும் லென்த்தாக கொஞ்சம் போட்டுருக்கேன். பார்ப்போம் இதுக்கு எவ்வளோ வியூஸ் போகுது அதை பொறுத்து அடுத்தடுத்த எபிசோட் லென்த்தாக போடலாமா இல்லாட்டி எப்படி போடலான்னு முடிவெடுக்கல நண்பா. இந்த எபிசோடுக்கு 50 லைக்காச்சும் டார்கெட் வைப்போம் நண்பா. இந்த எபிசோடுக்கு என் ஆரம்பத்திற்கு கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போடுறேன். ஒரு பலன் இல்லாமல் போனேன் அப்படின்னு நண்பா. ஒரு 50 லைக்கை போட்டு விட்ருங்க நண்பா. அப்படின்னாலும் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக நான் கண்டென்ட்லாம் கொண்டு வருவேன் நண்பா. அதால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லே ராணியோட சம்பவமெல்லாம் நடந்து முடிஞ்சது பிறகு எல்லாரும் அமைதியாகிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு காட்டுறாங்க. நம்மளோட ஹீரோயின்ற அகாடமிலாம் காட்டிகிட்டு இருக்காங்க. அகாடமியில் அந்த எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டியா அந்த கொடூரமான பிரின்சஸை பற்றி? அந்த ராணியான்ற பிரின்சஸ் அவள் வந்து கமலியாக கொல்ல பார்த்துருக்கியா பற்றியா? இவோ ஏன் இப்படி இந்தளவுக்கு போனா இவோ அப்படின்ன மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அது ராணியோட வேஷத்தில் வந்த வேறொரு ஆள்கிட்ட எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அது ராணியாவை இல்லாத வரைக்கும் சந்தோஷம். எப்படி இருந்தாலும் அந்த கெட்ட பேர்லாம் ராணியோட பேர்லாம் உழுங்க அப்படின்ன மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கமலியா பாவம் தானே, எவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அவளை தடுத்து நிறுத்தி வேணான்ட்டு எல்லாம் பேசிட்டுச்சாங்க. அப்போ கமலியா எங்கே இருப்பான்ட்டு கேட்குற அவ பக்கத்தில் உள்ள அப்போ காட்டுறாங்க. ஆசிரமத்தெல்லாம் காட்டிட்டுச்சாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா அனாத ஆசிரமத்தில் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. உள்ள குழந்தைங்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்கோம். கமலியா விச் சிஸ்டர்னு சொல்லிச்சோ சூனியக்காரி இளவரசி அப்படின்ன மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். கமலியா கடுப்பாவது என்ன சொல்லி சின்ன பிள்ளை ஒன்று போட்டு நம்ம ஹீரோயின் அமைதியாக விட்டுக்கிட்டு இருக்கா. என்ன செய்யுதோ செஞ்சுட்டு போட்டும் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோட விச் சிஸ்டர் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு குழப்பம். நம்ம ஹீரோயின் சொல்லிட்டீங்க நம்மட அனாதராசிரமத்தில் லீடர் அவரை கொஞ்சம் கூப்பிட்டு விடுங்க அப்படின்ன மாதிரி சொல்லி விட்டுறான் நம்ம ஹீரோயின். அவங்க 2 பேரும் ஓடிடுதோம் அங்கேருந்து. சரி போகிறேன் அப்படின்ன மாதிரி எல்லாரும் ஓடிட்டோம். லீடர் அப்படின்ன மாதிரியே கத்திக்கிட்டு ஓடிட்டுச்சு. அதோட பாட்டு கொஞ்சம் நம்ம ஹீரோயின் நின்று பார்த்துட்டுச்சா. ஒரு வழியாக பெய்த்துள்ளுறா. அப்போ தொல்லை முடிஞ்சுட்டு பார்த்திங்களா பக்கத்தில் ஒருத்தங்க குந்திட்டுச்சாங்க. நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் என்னடா வேணுங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் உங்களை விச்சிஸ்டர்னெல்லாம் கூப்பிட மாட்டேன், நான் உங்களை அக்காண்டே கூப்பிட்றேன் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கமலியா அக்கா அப்படின்ன மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் பார்க்குறா. இவன் ஒருத்தனா இங்க நம்மளை ஒழுங்காக கூப்பிட்றேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டியா. அப்படி சொல்லிக்கிட்டே பாவமாக மூஞ்ச வச்சுட்டு கமலியா அக்கா அப்படின்ன மாதிரி கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி நிற்கிறார். ஏன்டா நம்ம ஹீரோயின் அவருக்கு ஏதாச்சும் கொடுப்பான்னு நம்ம ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கார். நம்ம ஹீரோயின் கொடுப்பான்னு பார்த்தா அவன் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி போவோம். நம்ம ஹீரோயின் கத்திராடா போச்சின்னு விட்டு நம்ம ஹீரோயின் இறி வாரேன் அப்படின்ன மாதிரி பக்கத்தில் கையை விட்டு ஒரு முட்டாயை எடுத்து கொடுக்குறான். அவன்கிட்ட எடுத்தோடனே அவருக்கு சரியான சந்தோஷம். அழுதுட்டு இந்த மூஞ்சி சிரிச்சிட்டு முட்டாய் அப்படின்ன மாதிரி எல்லாம் சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை முட்டாயை நக்கிக்கிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரே நொடியில் வேஷ மாற்றிட்டானே ஒன்றுலாம் படம் நடிக்க விடலங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிவிட்டு அவனே குறுகுறுன்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே அந்த லோலிபப்பை தின்றுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அவனை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்த மாதிரி நம்ம ஹீரோயினை பிடிச்சி போயிட்டு என்ன வேறியா அவன்ற ஃபேஸ் நம்ம ஹீரோயின் அவன்ற ஃபேஸில் குத்தியில் ஆடிட்டு இருந்துவிட்டு பார்த்தோட்டே கிள்ளியில் ஆடிட்டா. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கு, இந்த ஃபேஸ் இடைக்கி பிடிச்சிருக்கி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவன்ற ஃபேஸை விடாமல் வச்சுட்டு ஆட்டு கிடக்கா. அப்போ பின்னால் ஏதோ சத்தகைக்கு பார்த்தா நம்மளோட ஆர்சியனு பெற்றவும் லைலாவும் வந்துட்டோம். நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கவனிக்காமல் குத்திட்டு அவளோட ஃபேஸை வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. அதில் 2 பேரும் வந்து பார்த்துக்கிட்டு ஆஹா என்ன செய்கிறாயோ அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு சொல்லு என்ன நடக்குதுங்க அப்படின்ன மாதிரி எல்லாரும் குறுகுறுன்னு பார்த்துட்டு சொல்லு. ஏன்டா நம்மளோட ஹீரோயின் அவன்ற ஃபேஸை விட்ற மாதிரி இல்லை, பிடிச்சிட்டு ஆடி கிள்ளியில் ஆடிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அப்போ நம்மளோட பெட்ரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஆர்சியனுக்கு கடுப்பாகிற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு ஆர்சியன் பார்த்துட்டு இருக்காங்க என்ன வேலை பார்க்குறாண்டு. ஆனாலும் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கணக்கு எடுக்கிற மாதிரி இல்லை, அவன்ற ஃபேஸை கிள்ளியில் ஆடிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் எதை பற்றியோ யோசிச்சுட்டு இருக்கேன். எதை பற்றினா நம்மட அந்த டென்சியல்ன்றவங்க இருக்காங்க அவனை பற்றியா நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அவனை கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டமாகப்படுது எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு. ஏன்னா அவன்ற டீட்டெயில்ஸ்லாம் ஒரு இடமும் இல்லை. நம்ம ஹீரோயின் அந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்தான் ஒருத்தங்க. அவனை வச்சு நம்ம ஹீரோயின் தேடி இருப்பா. அந்த பட்லரை வச்சு எல்லாரும் வச்சு தேடி அந்த டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கல. கொஞ்சமாவது கிடைச்சிக்கிட்டு பார்த்தா ஒரு அளவுக்கு கிடைச்சாலுங்க என் மூளையெல்லாம் குழம்பி போகுது. அந்த பேப்பர்லாம் பார்த்த உடனே அதில் ஒரு டீட்டெயில்ஸுங்க இல்லை, தேவையில்லாத எல்லாம் இருக்கு அதில் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்படி இருந்தாலும் அவனை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ன மாதிரியே நம்ம ஹீரோயின் அவன்ற பேச கிள்ளிக்கிட்டே இருக்கேன். அந்த சின்ன படின்ற பேச கிள்ளியே அவனுக்கு வீங்கி போய் திரும்பல. அப்போ அவனும் அமைதியாக கொடுத்துக்கிட்டு இருக்கா கிள்றது. அப்படி கிள்ளியில் ஆடிக்கிட்டு கேட்கலையே திடீர்னு அவனை யாரோ தூக்கி இழுத்து எறிஞ்சிட்டு வரணும். அப்போ நம்ம ஹீரோயின் பதறி பற்றி பார்க்குற யாருன்னு பார்த்து நம்ம ஆர்சியும் தூக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு அரட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் பார்க்குறா என்ன பண்ணுறாங்க அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு கேட்கல. அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ உன் விலங்குகளையே அந்த சின்ன பொண்ணு போட்டு அடிக்கிறா அப்படி அப்படின்ன மாதிரி ஆர்சியன் கத்திக்கிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் நாயங்கடா அடிக்கி அப்படின்ன மாதிரி கேட்கல. அவே தொங்கிக்கிட்டு இருக்காங்க. காற்றுல தொங்குற இடம் ஆர்சியன் தூக்கி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி நான் பூனைக்குட்டியை பிடிக்கிற இடம் பிடிச்சிக்கிட்டு அவனை. அப்போ நம்ம ஹீரோயின் யோசித்து பார்க்குறா நான் எப்போ அடிச்சு நான் அவன்கிட்ட சொத்தையே தொட்ட க்யூட்டாக இருந்தி அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்க்குறா ஃபிலிமில் போகிற இடம். அப்போ
இவ்வளோ க்யூட்டாக இருக்கவும் நான் தொட்டில் அடிக்கிட்டு இருந்தேன். அதில் என்னடா பிரச்சனை இவன் நான் வந்துக்கிட்டு அடிக்கிறேன் அப்படின்ன மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் என்ன முறையில் பார்த்தாலும் அவனுக்கு அடிக்கிற மாதிரியே விளங்குலையேடா அப்போ அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு யோசித்து ஏலா நம்ம ஹீரோயின் சின்ன விஷயத்துக்கு ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த சின்ன படம் சொல்கிறான், நீங்கள் ஓவர் திங்கிங்லாம் பண்ணாங்க, நீங்கள் எனக்கு அடிக்கவே இல்லை, நீங்கள் எனக்கு அடிக்கிறே இருந்தாலும் எனக்கு அது பிடிச்சிருக்கி அப்படின்ன மாதிரி அவன் சொல்லவும் நம்ம ஹீரோயின் அப்படியா அப்போ சரி அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவனை க்யூட்டாக அவனை கொஞ்சலாண்டு போவைக்கல ஐயல ஆர்சியன் பிடிச்சி தூக்கி எடுத்துட்டேன். நம்ம ஹீரோயின் அவனை கீழே இறக்கி விட்றா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டேக்கல அவன் அக்கா கமலி அக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட போக பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின்ட்ட விடாமல் ஆர்சியன் பிடிச்சி தூக்கி வச்சுட்டு அஞ்சல பெருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கார். என்னப்பா ஆர்சியன் உனக்கு என்னப்பா உனக்கு இது பொசசிவாக இருக்கி அவனை கொஞ்சிறதில்ல அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி பொசசிவ் ஆகுறாளா நீ அப்படின்னு கேட்டுக்கல ஆர்சியன் ஒரு மாதிரி வெக்கப்படுற மாதிரி தான் அவனுக்கு. அப்போ கமலியை வந்து அவன்லாம் கண்டுக்கலாம் நான் பேசி லைலா கிட்ட பேசிக்கிட்டு ஏய் லைலா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டுப்பட்டு நான் உன்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் லைலா பார்க்குறான். என்னோட என்ன பிஸ்னஸ் வச்சுக்கல போகிறா நீ அப்படின்ற மாதிரி பார்த்துச்சே நம்ம ஹீரோயின் கோஸ்ட்டுகளோட லீடருங்க கூட இல்லை என்ன பிஸ்னஸ் செய்ய போகிறா அப்படின்ற மாதிரி லைலா யோசித்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் செஞ்சுட்டா போச்சு அப்படின்ற மாதிரி லைலா பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சரியா அப்போ செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் முடிவு எடுத்துட்டாங்க ஒரு பிஸ்னஸ் செய்ய. கட் பண்ண ஒரு அளவு பெரிய ஹோட்டலை காட்டிட்டுச்சாங்க. அங்கே ரெண்டு குரல் தான் கட்டிட்டுச்சு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அங்கே வந்துக்கிட்டு இருக்கா. லைலா பாட்டு பாடிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வாரத்துக்கு பார்த்துக்கிட்டு லைலா வந்துட்டியா அப்படின்ட்டு திரும்பிக்கிலே வாயை பொழந்துக்கிட்டு இருக்கா. லைலா வாவ் அப்படின்ற மாதிரி பொழந்துக்கிட்டு இருக்கா. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் புதுசாக ட்ரெஸ் போட்டியா. அப்போ லைலா சொல்லிக்கிட்டு இருக்கா நீ இப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா லைலா. அப்போ நம்ம ஹீரோயின் அப்படியா அப்படின்னு புரியுது நல்லா இருக்கி போலே அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு உள்ளே வாரா. அப்போ லைலாவை பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா அந்த ஹோட்டலை நம்ம அழகாக நடத்துறதுக்காக டெலிஷியஸாக நம்ம ஃபுட்லாம் செய்ய போகிறோம். நம்ம இப்போத்துல இந்த வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே முன் ஹோட்டலை காட்டுறாங்க. ஹோட்டலுக்கு முன்னால் ஏதாச்சும் விளம்பரம் ஹோட்டல்னு பார்த்துட்டுச்சாங்க எல்லாருங்க. அப்போ ஹோட்டலுக்கு உள்ள அழகாக எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுச்சாங்க எல்லாத்தையும். அப்போ அங்கே உள்ள இதெல்லாம் காட்டிச்சாங்க டெலிஷியஸாக உணவு செஞ்சு வச்சாங்க. அந்த ஆக்கள் குந்துறதுக்கான டேபிள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கேக்கெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் செஞ்சு வச்சாங்க. ஒரு ஹோட்டலில் எப்படியெல்லாம் இருக்கணுமோ அப்படியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு செய்கிறாங்க. எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் தன்னால் உள்ள வேலையை பார்த்தாங்கண்டா இல்லை. அப்போ லைலா சொல்லிக்கிட்டு இருக்கா வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல அப்படின்னு லைலா சொல்லிக்கிட்டு இருக்கல ஆக்கள் எடுப்புமா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா எது ஆக்கல்லாம் தேவையில்ல அப்படியெல்லாம் நம்ம யாரையும் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. வேலை செய்ய நம்மளால் இருக்கிற மெய்டு அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் இந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்த மெய்டு பூண்டு ஒரு மாதிரி அடுத்து போய் இந்த ஆளுக்கு வேறு தொழுவு ஒரு மாதிரி காலில் உள்ள அதை ஒரையாக கத்திட்டு டே விட்டுருக்கே அப்படின்ற மாதிரி கத்தி அதை இதெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கிற அவர். அப்போ அவரை வச்சு தான் எல்லா வேலையும் வாங்கி சொல்லுவல. அப்போ நம்ம லைலாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னா சரி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு பார்த்துக்கலாம். நம்ம ஹீரோயின் சொல்கிறா இந்த ஃபுட்டெல்லாம் நம்ம இப்படி செஞ்சால் மட்டும் போதாது லைலா விளங்கிக்க. இதை நம்ம எப்படி மக்கள் மத்தியில் ப்ரெசன்டேஷன் செய்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு நிறைய கஸ்டமர்லாம் கிடப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின். அப்போ லைலா சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஃபுட் மட்டும் தானே செய்ய தெரியுங்க எனக்கு ப்ரெசன்டேஷன்லாம் செய்ய தெரியும் அப்படின்ட்டு க்யூட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் லைலா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா அதெல்லாம் விட்டு தள்ளு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ லைலாவும் அப்படியா அப்படின்ட்டு சரி அப்படின்ற மாதிரி லைலாவும் பார்த்துட்டீங்க. அப்போ திடீர்னு பின்னால் டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம் கட்டிட்டு பின்னால் ரெண்டு பேரும் திரும்பி பார்க்குறாங்க. யாராவதுன்னு பார்த்தா நம்ம ஆர்சியனும் பெட்ரோல் தான் வராங்க. உள்ள ஒரு மாதிரி கெத்தாக என்ட்ரி கொடுக்குற மாதிரி வந்துட்டாங்க. கடை ஓப்பன் பண்ணி 5 நிமிஷம் காணலை. அதுக்கடையிலே ஆக்கள் வந்துட்டாங்க கடைக்குள்ள ரெண்டு பேரும். எங்கே போனாலும் பின்னாலே வரான்லப்பா அப்படின்ற மாதிரி தான் நீ நம்மளுக்கு உள்ள பார்த்தா கட் பண்ணால் நம்மளை ஹீரோன்ற ஹோட்டலை வெளியே உள்ள ஆக்கள்லாம் எப்படியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஹோட்டலே நான் புதுசாக இருக்கி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு பேசிச்சாங்க. அந்த ஹோட்டலை இதுக்கு முந்தி பார்த்தே இல்லை புதுசாக திறந்திச்சாங்க ஹோலே நல்லா இருக்கி மாரியா அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அந்த ஹோட்டலை பார்த்துட்டாங்க. நம்ம உள்ளே வந்த ரெண்டு பேரும் எங்கே காணலன்னு பார்த்தா ஜன்னல் ஓரத்தில் நிப்பாட்டி வச்சா நம்ம ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரும் அதில் நம்மளோட பெட்ரோவை பார்த்துட்டு அந்த கேர்ள்ஸ் எல்லாம் மயங்கிட்டு அங்கப்பர் வா என்னெல்லாம் ஹரிஜர் அப்படின்ற மாதிரி ஒருக்காக வேண்டியெல்லாம் ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் தயாராகிட்டாங்க. இதுதான் நம்மளோட ஹீரோயின்ற பிளான். இதுக்காக தான் அவள் ரெண்டு பேரையும் வர வச்சுச்சாவில் நம்ம ஹீரோயின். அப்போ உள்ளகம் காட்டிடுச்சாங்க. ஹோட்டலுக்குள்ளே பார்த்தா ஒரு மாதிரி ஐஸ்கிரீமுக்கு மேலே ஸ்ட்ராபெரி அது இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி நம்ம ஹீரோயின் கொடுக்குற ஐஸாக எங்களோட கடையில் உள்ள டெலிஷியஸான ஃபுட்டு அப்படின்ற மாதிரி அவள் ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு எதுவும் பேசாமல் அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கா அவள் ஒன்றும் சொல்லாமல். அப்போ நம்ம ஹீரோயின் ஏதாச்சும் சொல்லுங்கடா ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்து ஏதாச்சும் சொல்லுங்கடா நீங்கள் இப்போ சொல்லணுங்க. அதான் மக்கள்லாம் அவளை பார்த்துட்டு அங்கே பின்னால் இருந்து இப்போ நீங்கள் ஏதாச்சும் நல்லதை தான் சொல்லணும் வழங்குதா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா நம்மளை ஆர்ச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன சொல்கிறேன் நான் இதை தின்னணும்டா சொல்கிறேன் நீ அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி கோமா கேட்டுட்டிருக்கேன். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா ஆமாம் இதை தின்னணும் தான் தின்னாட்டி தின்ற மாதிரியாச்சும் கொஞ்சம் நடி அப்படின்ற மாதிரி நடிப்பா கொஞ்சம் மாதிரி தின்ற மாதிரி நடிப்பா நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சமாளிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ ஆர்சியனு நான்லாம் இதை தின்னுவேனா அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்சியனு ஒரு மாதிரி கெத்தாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா
இவன் என்ன தின்ன மாட்டான் போலே அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துப்பிட்டு ஓவரத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டியா. அப்போ அங்கே ஒரு கரண்டி அதை அள்ளுது. யாருன்னு பார்த்தா பெட்ரோல் அந்த கரண்டியால் அள்ளிய வாயில் வச்சுட்டார். வச்ச உடனே பெட்ரோல் பரவாயில்லையே டேஸ்ட் நல்லா தான் இருக்கு, அது மட்டும் தான் வாயிலிருந்து வருது அவன்ற வார்த்தை. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவனெல்லாம் போய் கூட்டிகிட்டு வந்தனடா அப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்காக அந்த இதை தின்ன ரெடி ஆகிட்டாங்க. ஒரு மாதிரி மனம் இல்லாத மாதிரி ஸ்பூனை கொண்டு போய் திட்டிச்சாங்க கீழே. நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவன் திருந்த மாட்டாங்க அப்படின்னு நம்ம நானே பண்ணுறேன் ப்ரெசன்டேஷனை அப்படின்னு நம்ம ஹீரோயின் நம்மளோட ஆர்சியன் கையில் ஸ்பூனை பிடிங்கி எடுத்துகிட்டு ஆர்சியன் பார்க்குறான். என்ன ஸ்பீடடா பிடிங்கின அப்படின்ற மாதிரி ஆர்சியன் பார்த்துட்டு இவ்வளோ பார்க்குறாங்க. என்ன இவோ பறிச்சிட்டா ஸ்பூனை அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா இதை நானே முடிச்சு காட்டுறேன் பாருங்கடா எப்படி சொல்கிறேன் நல்லா கூர்ந்து கவனிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை எடுத்து வாயில் வச்சுப்பிடும். வாவ் டெலிசியஸாக இருக்குது, இதில் ஸ்ட்ராபெரி நம்ம போட்ட எல்லாம் இனிப்பாக இருக்குது, எலுமிச்சு போட ஐஸ் பழம் கரையுது ஒரு மாதிரி வாய்க்கில்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அழகாக சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் 2 பேரும் இந்த வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரியே உத்து குறுகுறுன்னு பார்த்துட்டு அவள் நண்பா. அவனால் இந்த உலகத்திலேயே இல்லை நண்பா, அவள் வேற உலகத்துக்கு போய்த்தான் அவள் எங்கே. அப்போ அங்கே உள்ளாக்கெல்லாம் பார்க்குதல் வா இவ்வளோ அழகா ப்ரெசன்டேஷன் கொடுக்குற ஐவா அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நல்லா இருக்கும் போலே அப்படின்னு அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் ஸ்பூனை தூக்கி போட்டு தான் பிடிக்கிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா பரவாயில்ல நல்லா ஒரு மாதிரி நல்ல இன்ட்ரோ ஒன்று போட்டு விட்டோம் போல அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கியா. அப்போ அவள் 2 பேரும் அந்த ஸ்பூனை பிடிக்கிட்டான். ஆர்சியன் ஸ்பூனை பிடிக்கிட்டு கேட்கல நம்ம இவர் சொல்லிக்கிட்டியா பெட்ரோ அந்த ஸ்பூனை கீழே வை அப்படின்ற பெட்ரோல் நம்மளை ஆர்சியன் சொல்கிறாங்க. நான் ஏன் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கல. ஆர்சியன் சொல்கிறான் நீ இப்போ அந்த ஸ்பூனால் சாப்பிட போகிறது இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கியா. நம்ம ஆர்சியன் பார்க்குறான் நானா அப்படின்ற வாய் முடங்கிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஸ்பூனையை குருன்னு பார்த்துட்டு ஆசையை நம்ம ஹீரோயின் சாப்பிட கொடுத்த ஸ்பூனையை பார்த்துட்டு நம்மளை பெற்ற சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ இப்போ அந்த ஸ்பூனால் சாப்பிட போறிய மற்றக்களை எச்சல் பண்ணதில் நீ எப்போ சாப்பிடுவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டுக்கல. நம்ம ஆர்சியன் பார்த்துட்டு ஒரு மாதிரி அந்த ஸ்பூனை கீழே வைக்கிற மாதிரிடா இல்லை. அப்போ நம்ம பெற்றோருக்கு ஒரு மாதிரி ஆகுது, இது சரிப்பட்டு வர ஐவை வச்சப்பட்டான் போல அப்படின்னு விட்டா தின்றுவான் அந்த ஸ்பூனால் அப்படின்னு போட்டு யாராச்சும் இருக்கீங்களா ஹோட்டலில் யாராச்சும் வாங்க கொஞ்சம் இந்த ஸ்பூனை கொஞ்சம் ஒரு ஸ்பூனை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நம்ம பெற்றோர் சொல்லி விட்டுற. ஆர்சியன் ஒரு மாதிரி கடுப்பாகுது அவனுக்கு. இந்த கோனே கொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆர்சியன் பார்த்துட்டு பெட்ரோல் கட் பண்ண வேலையெல்லாம் முடிக்க போடும். நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் எடுப்போம் வீட்டுக்கு வந்துட்டான். நம்ம ஹீரோயின் வீட்டில் நடந்து வந்துட்டு ஜெயிக்கலையே பார்க்குறாங்க யாரோ நிற்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. யாரோ இருக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தாங்க. நம்ம ஹீரோயின் அந்த வேட்டையாடு போட்டியில் கலந்துக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ஆளை காப்பாற்றிருப்பா. நம்ம ஹீரோயின் உடம்பை நம்மளை கோஸ்ட்டு கண்ட்ரோல் எடுத்து காப்பாற்றிருக்கீங்க. அவன் தான் நின்றுக்கிட்டு இருக்கான். 3 நாள் நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்தோடனே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் கமலியா நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி பூவை பின்னால் மறைஞ்சிட்டான். உடனே மறைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் பார்க்குறான் நீங்கள் என்ன செய்றீங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் நீங்கள் கொட்டலுன்னு ஆரம்பிச்சிக்கிங்கிறது கேள்விப்பட்டேன், நான் ரொம்ப நல்லா சமைப்பேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதால் நீங்கள் என்னை ஒரு நாள் காப்பாற்றி நீங்கள் ஞாபகம் இருக்கேன், அதுக்காக நான் திரும்பி தர வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ஃப்ளவரை ஏற்றுக்கலுங்க அப்படின்ட்டு ஆள் கீழே மண்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணுறேடா அந்த ஃப்ளவரை கொடுக்குறான் நம்ம ஹீரோயின்ட்டு. அப்படி அந்த ஃப்ளவரை கொடுத்தோடனே நம்ம ஹீரோயினுக்கு அதிர்ச்சியாக போயிடுது. நம்ம ஹீரோயின் பார்க்குறா இதுக்கு முன்னால் எனக்கு இப்படி யாருமே தந்தது இல்லை அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அப்போ அவன் வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் உங்களுக்காக சமையல்காரன் ஆகிறதுக்கும் தயார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஃபீலிங் புதுசாக இருக்கு. என்னடா நம்மளுக்கு ஒருத்தன் பூ தரான், போன வாழ்க்கையிலையும் ஒருத்தன் தந்தே இல்லை, இந்த வாழ்க்கையிலையும் தந்தே இல்லைன்னு பார்த்தா இப்போ ஒருத்தன் தந்துட்டான் பூவை புதுசாக அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கே பூ வருதா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கேட்கல. இந்த ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அவன்ட்டு ஏதாச்சும் பதில் சொல்லணுமா சொல்லிட்டு கேட்கல. அந்த ஃப்ளவரே ஒரு ஆள் வந்து பிடிங்கினோடனே நம்ம ஹீரோயின் பார்க்குறா யார் அதுன்னு பார்த்தா நம்ம ரவி பிரதர் நீ எனக்கு அந்த ஃப்ளவரை பிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கலாம். அவன் சொல்லிட்டு கெத்தா நம்மளோட தோட்டத்திலேயே அவ்வளோ ஃப்ளவர் இருக்கு தக்கன நீ என்னத்துக்கு இந்த ஃப்ளவர் எடுக்கிறான், தோட்டத்தை பார்த்து பாரு எவ்வளோ சிவப்பு கலரில் ஃப்ளவர் இருக்கு அப்படின்ற மாதிரி கெத்தா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கல. நம்ம ஆள் உடனே இது செஞ்சுட்டேன். நம்ம ஹீரோயின் காப்பாற்றினா அவன் உடனே கமலியா பிரதர் நீங்கள் வந்துட்டீங்களா, உங்களை நான் கவனிக்கவே இல்லை, மன்னிச்சிருங்க அவர் ஒரு மாதிரி நம்ம லுட்விலை பார்த்துட்டு ஒரு மாதிரி பயத்திலே நடுங்கிக்கிட்டு இருக்கேன். அப்போ லுட்வில் சொல்லி ரவியை பார்த்து ஒரு மாதிரி பயத்திலே மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ரவி சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ என்னத்துக்கு வந்தா சமையல் சமைக்கணுமா, அதுக்காக உனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கியா சமைக்கிற அளவுக்கு அப்படின்னு, அதுவும் கமலியாவோட சேர்ந்து சமைக்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கியா அவனைகிட்ட அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு. அதை ஒன்ற கைகாலெலாம் உதறி ஒரு மாதிரி நடுக்கத்திலே இருக்கா அவன் பயத்தில். அப்போ நம்ம கமலியா குருண்டு பார்த்துட்டியா அவள் எட்டாடா செய்கிறா இவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவன் சரி அப்படியே அப்படின்னு முனைகிட்டு ரவி சொல்கிறான் கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும் ஆம்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அவன் திசைகா நம்ம தெரிஞ்சு ஓடிட்டான். அவன் நான் கான்ஃபிடென்ட் எடுத்துகிட்டு வரேன் கேர் அப்படின்ற மாதிரி அவன் ஓடிட்டாங்க. கடையில் இது வாங்கிட்டு வர மாதிரி சொல்லிக்கிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ளவரை தாடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ளவரை பறிக்கிறான்ட்டு இருந்தேன். ஃப்ளவரை பறிச்சிக்கலே இன்னும் யாரோ வார மாதிரி இருந்துச்சு. அப்போ நம்ம ஹீரோயின்ற ஃப்ளவரை யாரோ ஒரு ஆள் வந்து பிடுங்குது.
நம்ம ஹீரோயின் யார் அது அப்படி திரும்பி பார்க்குறா. நம்ம ஹீரோயின் லுட்வில் தான் அந்த ஃப்ளவரை பிடுங்கிங்க. அப்போ பிரதர் நீனா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சாக்கில் பார்த்துட்டு கேட்கல அந்த ஃப்ளவரை இது வானா உனக்கு அப்படின்ன மாதிரி திரும்பி தூக்கி எறிஞ்சிட்டான். அந்த ஃப்ளவரை தூக்கி எறிஞ்சு அந்த பின்னால் நம்ம லுட்விலோட ட்ரைனிங் எடுக்கிற ஒரு ட்ரைனர் அந்த ஃப்ளவர்கிட்ட வெட்டி துண்டு துண்டாக தூக்கி எறிஞ்சிட்டான். அந்த ஃப்ளவர் நம்ம ஹீரோயின்ற கண் முன்னாலேயே கீழே உழுது. அப்போ நம்ம ஹீரோயின் ஓனர் என்ன செஞ்சானோல்ல அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் குறுகுருன்னு பார்த்துட்டியா 2 பேரையும். அப்போ நம்ம லுட்விலும் அப்படி பண்ணுறான் அப்படின்ன மாதிரிக்கு தான் இருந்தீங்க நம்ம ஹீரோயினுக்கு. இந்த 2 பிரதருங்க ஏன் தான் அப்படி பண்ணுறாங்களே ஏரியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சு குறுகுருன்னு பார்த்துட்டுச்சா. லுட்வில் ஒரு வார்த்தையும் பேசாமல் வந்தான் ஃப்ளவரை எடுத்தான் தூக்கி எறிஞ்சான். இந்த எபிசோட் சும்மா காமெடியாக நல்லா ஃபன்னாக போய்த்திருக்கீங்க நண்பா. இதை மாதிரி நிறைய எபிசோட் வேணுங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கெல்லாம் போட்டு விட்ருங்க. அப்போ இது போன்ற அழகான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்காக தேடி வந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோக்கு லைக்கு எல்லாம் கமெண்ட்லாம் போட்டு விட்டுங்க. லைக் டாக்கெட் 50 லைக் டாக்கெட் ஓப்பன் நண்பா. டக்குன்னு லைக்கை போட்டு விடுங்க. அடுத்த எபிசோட் விளாண்டு வந்து நிற்கும். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா நம்ம ஹீரோயின் பச்சை பிள்ளையாட்டம் பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ ஃப்ளவரை வாங்கி போட்டு அப்போ நம்ம லுட்வில் ரவிங்கேருந்து அந்த ஃப்ளவரை தட்டிட்டு இப்போ ஏன்டா அவன் இன்டெரக்டாக ப்ரொப்போஸ் பண்ண வந்தீங்க நம்ம ஹீரோயினுக்கு. அது கூட தெரியாமல் நம்ம ஹீரோயின் நம்மளுக்கு ஃப்ளவர் தரான் ஒருத்தர் அப்படின்னு இருந்துப்பா. 2 பேரும் கெடுத்துட்டிப்பா அந்த சீனை. அவனுக்கு சரியாக அசிங்கமாக போய்த்திங்க தலைவே ஓடி இருப்பான். ரொம்ப காமெடியாக இருந்தீங்க நண்பா இந்த எபிசோட்.